கூர்மையான ஆயுதத்தால் போலீசாரை தாக்க வந்த நபரொருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் இலங்கையில் அரங்கேறியிருக்கிறது. உங்களுக்கு கேட்கவே பெரும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் என அதுவும் போலீசாரோடு அடாவடி செய்து போலீசாரையை தாக்கும் அளவிற்கு அந்த நபர் போயிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் எங்கு நடந்திருக்கின்றால் இலங்கையில வெலிக்கந்தம் என்ற இடத்துலதான் நடந்திருக்குது. அதுவும் நேற்றைய தின மாலை வேளையிலே இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய தின மாலை வேளையில 3 பேர் மோட்டார் சைக்கிள்ல பயணம் செய்திருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வெளிக்கந்த பகுதியில போக்குவரத்து காவல்துறையினர் பணியில ஈடுபட்டிருந்தார்கள். அப்ப அவர்கள் என்ன செய்திருக்கிறோம் சொல்லி சொன்னால் அந்த வாகனத்தை நிறுத்த சொல்லி உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்திருக்கிறோம் சொல்லி சொன்னால் வாகனத்தை நிறுத்தாமலுக்கு அங்கே இருந்து தப்பி ஓடி இருக்கிறோம். அப்ப ஓடி போய் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டினோம். அப்ப போலீசாரும் விடாமலுக்கு அவர்களை பின்தொடர்ந்து போயிருக்கிறார்கள். இப்படி பின்தொடர்ந்து போய் அந்த மறைந்திருந்த நபரை கைது செய்ய முயன்றிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நபர் அந்த போலீஸ் அதிகாரிகளை அறிவால் தாக்க முயற்சி செய்திருக்கிறார். அப்போது போலீசார் என்ன செய்திருக்கிறார் சொல்லி சொன்னால் உடனடியாக துப்பாக்கிச்சூடை நடத்தி இருக்கிறார்கள். அப்ப அந்த துப்பாக்கிச்சூட்டில் அந்த நபரினுடைய கால் மற்றும் மார்பில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப உடனடியாக அந்த குறித்த நபரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்க கொண்டு போயிருக்கின்றார்கள். பின்னர் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தற்போது போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுடன் இந்த உயிரிழந்த நபர் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதற்கு முன்னர் ஏற்கனவே 7 போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த தாக்குதலுக்கு இலக்கான அந்த நபர் மேலும் 2 குற்றவியல் வழக்குகள் தொடர்பில் விசாரணைகள் எல்லாம் எதிர்கொண்டு வந்தவர் என்று சொல்லியும் போலீசாரினுடைய விசாரணைகள் இருந்து தெரிய வந்திருக்கிறது. அது மாத்திரமில்லாமலுக்கு தற்போது அந்த மோட்டார் சைக்கிள்ல பயணித்த ஏனைய மற்ற 2 பேரையும் கண்டுபிடிப்பதற்கு போலீசார் தற்போது தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள்.